ஹலோ மக்களே, எல்லா பேரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ரெகுலர் ரோஸ்ட் பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா அப்போ தான் உங்களால் ரெகுலர் ரோஸ்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியும். ஓகே, இன்னைக்கு என்ன படம் பார்க்க போகிறோம்னா, இந்த வாரம் ரிலீஸ் ஆன இங்கே நான் தான் கிங். டைட்டில் பார்த்தே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் முடியாது. அதே மாதிரி தான் படமும் இருந்திருக்கு. மொத்த படமும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்திருக்குது. ஸோ இந்த படத்தை பொறுமையாக வறுத்தெடுப்போம். வறுக்கவும் அதுதானே தமிழ். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. நீங்கள் லைக் பண்ணாதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ சஜஸ்ட் பண்ணும். இல்லைனா சஜஸ்ட் பண்ணாது. இல்லைனா இந்த சேனல் ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் மாற்றணும்னு நீங்கள் நினைச்சாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் பார்த்துட்டு ஒட்டி போவாங்க. ஓகே, இப்போ நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு டர்னிஸ்ட்டை காட்டுறாங்க. ஒரு இடத்துல பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சென்னைக்கு தான் வரப்போகிறாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ 25 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி ஒரு வீடை வாங்கியிருக்காரு. அவர் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்காரு. கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா, 90s கிட்ஸ் தான் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இதுக்கப்புறம் என்னன்னா, அவர் பார்க்குற பொண்ணு தான் இந்த கடன் அடைக்கணும். ஸோ அதுக்காக 25 லட்சம் ரூபாய் தரக்கூடிய ஒரு பொண்ணாக தான் நான் பார்ப்பேன்னு சொல்லி அவர் வைராகியமாக இருக்காரு. ஓகேவா, அதெல்லாம் கேட்டால் கொஞ்சம் காண்டாகுது. நிறைய பொண்ணுங்க பார்க்குறாரு. அவருக்கு எந்த பொண்ணும் செட் ஆக மாட்டேங்குது. அவர் என்ன ஆகுறாரு, கடைசியில் நம்ம மகாபாலா ஜமீன் பொண்ணு இருக்கு கட்டிகிறியா, அவங்க அனாதையாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ தான் எல்லாத்துக்கும் சரிப்பட்டு வர வான்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க. கூப்பிட்டு போனால் ஜமீனில் வேறு லெவல் வர இப்போ அப்படி இப்படிலாம் சந்தானத்தை பொறுத்து பில்டப் தராங்க. நம்மளுக்கே இது ரொம்ப ஓவராக தெரியுது. கடைசியில் சங்கம் நம்ம பொறுத்து தான் வாங்க போகிறாருன்னு நம்மளுக்கு கெஸ் பண்ணிடுவோம். கெஸ் பண்ண கடைசியில் போயிட்டு கல்யாணம் எல்லாமே பண்ணி முடிச்ச அப்புறம் தான் சொல்கிறாங்க, ஜமீனுக்கு கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் கடன் இருக்குது. நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டா இந்த வீட்டில் இருக்க சொத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. என் பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிட்டா இந்த வீட்டில் இருக்க சொத்தெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அவங்க சொன்னதுனால எல்லாருக்கும் தடற்படலாம் சந்தானத்துக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சி விட்டுறாங்க. அங்கே தெரிஞ்சு யாருன்னா நம்ம தம்பி ராமையாவும் அதுக்கப்புறம் பாலசரவணன், இவங்க 2 பேரும் போட்டி போட்டு படம் ஃபுல்லாக தெரிஞ்சு பண்ணியிருந்தாங்க. அது நம்மளுக்கு கொஞ்சம் எரிச்சலாகவே இருந்துச்சு. ஓகேவா, ஸோ அது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சந்தானம் கிட்ட சொல்கிறாங்க, இனிமேல் உங்ககிட்ட தான் தம்பி எங்களுக்குன்னு சொல்லி வராங்க. வந்ததுங்க கம்மன் இருக்குதா. எனக்கு ப்ராக்டிக்கலாக பார்த்தா இந்த மாதிரி ஒரு இரிட்டேட்டிங் காயை யாரும் வீட்டில் வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் சந்தானம் என்ன பண்ணாலும் இந்த காயை வீட்டில் வச்சுருப்பாங்க. அது எப்படின்னா எனக்கு தெரில. ஓகேவா, இது ஒரு சைடு போய் முடிச்ச அப்புறம் பார்ட்டி வைக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடும். நீ என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நீ என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி இன்பிட்வீனில் என்ன ஆகும், சந்தானம் ஆஃபீஸ் ஃபங்க்ஷனுக்கு அவர் ஃபேமிலியை சந்தானம் கூப்பிட்டு போயிருப்பார். அந்த ஆஃபீஸோட ஓனர்கிட்ட தான் நம்ம சந்தானம் 25 லட்சம் ரூபாய் கட்டம் வாங்கி வீடை கட்டியிருப்பார். அங்கே தான் ஹீரோயின் சொல்லுவாங்க, ஏண்டா அனுதேவி நீ காஜில் இருக்க எனக்கு தெரியும், இவ்வளோ காய்ச்சலியாடா இருப்ப, நான் அவ்வளோ தடவை வேணாம் 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 தடுத்து நீ கேட்டியா, நீ கொஞ்சமாச்சும் கேட்கிற, நீ கடைசியில் எல்லா தப்பையும் தூக்கி ஏன் மேலே போடுற, எல்லா தப்பையும் நீ தாண்டா பண்ண, நீ காஜில் உனக்கு எதுவுமே தெரியல அது மாதிரி சொன்னோன்னே சந்தானம் ஆமாம் காஜில் தான் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்னு சொல்லி அதை ஃபீல் பண்ணிவிட்டு சரி ஓகேம்மா பாமா நம்ம ஒன்று சேரலாம்னு சொன்னோன்னே ஹீரோயினோட அப்பா அதாவது தம்பி ராமையா பாலசரவனா போதையில் யார் 25 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினாரோ அவர்கிட்ட போய் சண்டையை போட்டு கலவரத்தை பண்ணி விட்டுருவாரு. அவன் என்ன சொல்லுவான், அவன் நீ ஒரு வாரத்தில் 25 லட்சம் ரூபாய் எடுத்து வைக்கிற, இல்லைனா அவன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் தருவான்னு சொல்லி சொன்னோன்னே இந்த 2 கிரிஞ்சிங்களையும் கழுத்து வெளியே அடிச்சு வெளியே துவைச்சிரும். அது வீட்டில் என்ன ஆகும்னா அடிச்சு துவைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வரமாட்டேங்க. அவ்வளோ தானே, இதுக்கு மேலே நம்ம உழைக்கணும், நம்மளால் உழைக்க முடியாது, மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளேயே போய் ஒட்டிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டை காம்ப்ரமைஸ் பண்ணலான்னு யோசிச்சா அவர் ஃப்ரெண்டு சந்தானம் அப்பார்ட்மெண்ட்லேயே இருப்பான். என்னடா டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லி யோசிக்கும் போது அவனை கூப்பிட்டு போயிட்டு மன்னிச்சிருங்க சார், 25 லட்சம் ரூபாய் தந்துடுறோம், நீங்கள் ஃப்ரெண்டு மன்னிச்சு விட்ருங்கன்னு சொல்லி தம்பி ராமையாவும் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரெஸ்ட் ரூம் எங்கே சொல்லி கேட்டு ரெஸ்ட் ரூம் சுவிட்சு போடும்போது சுவிட்சு ஷாக் அடிக்குது. கட்டை எடுத்து அடித்தோன்னா அவன் செத்து போயிருக்கான் ஃப்ரெண்டு. எல்லா பேரும் ஷாக் ஆகிறாங்க, ஐயோ வேறு போட்டு தள்ளிட்டோமே என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி எல்லா பேரும் ஷாக் ஆகிறாங்க. அவங்க ஷாக் ஆகிருக்கும் போது அவர் எதுக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்திருப்பாரோ ஒரு மேட்ருக்காக வந்திருப்பாரு. அந்த மேட்ரு ஏய் என் கூட எல்லாமே முடிச்சுட்டு காசு தரான் வரியான்னு சொல்லி அதை பிடிச்சோன்னே நீங்கள் தான் அவளை கொலை பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஒரு பில்டப்பை செட் பண்ணி ஏதோ பண்ணி அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லி பாடியை டிஸ்போஸ் பண்ணி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தால்
அவன் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கான். இவங்களுக்குலாம் ஷாக்கு. ஏன் அப்படிடா நீ தான் செத்துட்டியா, நீ எங்கேருந்துடா வந்து, என்ன செத்துட்ட, 25 லட்ச ரூபா கொடுறான்னு சொல்லி அவன் நிற்கிறான். டேய் யாரா நீ, எங்கே இருக்கிறா வரீங்கன்ற மாதிரி எல்லா பேரும் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா தான் நியூஸில் ஒரு ஃப்ளாஷ் ஆகுது. அதாவது என்னென்ன ஃப்ளாஷ் ஆகுதுன்னா, அவன் வந்து ஒரு டெரரிஸ்ட்டு, அவனை பிடிச்சி கொடுத்தா 50 லட்ச ரூபாய் நான் அவங்களுக்கு தருவோம்னு சொல்லி போலீஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதை பார்த்தோம்னா தலை கை வச்சுன்னா ஐயோ மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு, இது எந்த படம் மாதிரி எனக்கு தெரிஞ்சுன்னா நிறைய பட்ஜெட் அவங்களே கலாச்சிருப்பாங்க. ஓகேவா, இவங்க வந்து காப்பி தான் அடிக்கிறாங்க. ஓகே நான் காப்பி அடிக்கிறேன், பட் இந்த படத்தை ரெஃபரன்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி இவங்களே கலாச்சிருப்பாங்க. 4-5 படத்தோட ரெஃபரன்ஸ் மாதிரி தான் வந்து எனக்கு இருந்துச்சு. இன்பிட்வீனில் நிறையா கிரிஞ்சு காமெடிஸ்க்கும் வந்து பஞ்சமே இல்லாமல் வந்து இன்பிட்வீனில் எவ்வளோ தூரத்துக்கு வந்து வச்சுருந்தாங்க. சரி இனிமேல் அட்லீஸ்ட் படம் நல்லா இருக்கும் நம்ம நினச்சா மாற்றம் தான் இருந்துச்சு. சரி செகண்ட் ஹாஃப் கதை சொல்கிறேன். என்னன்னா செகண்ட் ஹாஃபில் வந்து இப்போ என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, பாடியை வந்து மார்ச்சரிக்கு தள்ளியாச்சு. இப்போ அங்கே இருந்த பாடியை வந்து நம்ம எடுக்கணும்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணும்போது அந்த சந்தானம் ஒரு இருக்கு கேக் இருக்கும்ல, அந்த கேக் கூட வந்து பிளான் பண்ணுறாங்க. இன்பிட்வீனில் வந்து இப்போ வந்து ஒரு டெரரிஸ்ட்டு சொன்னாங்களே, டெரரிஸ்ட்டும் சந்தானம் ஃப்ரெண்டும் வந்து ஒரே மாதிரி இருப்பாங்க. ஓகேவா, அப்போ சந்தானம் ஃப்ரெண்டும் வந்து ஒன்றா சேர்ந்து எல்லா பேரும் வந்து இவங்க பண்ணலாம் அழிக்கலாம்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணி போகிறாங்க. இவங்க பிளான் பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஷாக்கிங் என்னன்னா, அது ஒரு ஃப்ளாஷ் நியூஸுங்க. ஓகேவா, எல்லா பேருக்கும் தெரியும் இந்த ஃப்ளாஷ் நியூஸு நம்ம தேடுறாங்க 50 லட்சம் கொடுங்கன்னு சொன்னால் எவ்வளோ பரபரப்பாக இருக்கும். ஆனால் அவன் வந்து கேஷுவலாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாடியை வச்சுக்கிட்டு தான் அவன் வந்து கேஷுவலாக சுற்றுறாங்க. டாக்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் அப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க தவிர அந்த பாடியை யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. பாடியை பார்த்தாலும் இவன் தெரியல யாரோ தெரில, உங்களுக்கு வந்து அந்த நியூஸ் டெலிகாஸ்ட் ஆகிருப்போம், எங்களுக்குலாம் அந்த நியூஸ் டெலிகாஸ்ட் ஆகுன்ற மாதிரி வந்து கேஷுவலாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரிஞ்சு கதையோட ஃப்ளோவே கெட்டுச்சு. நிறைய இடத்துல வந்து அந்த ஃப்ரெண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி நிறையா ட்ரை பண்ணாலும் இதெல்லாம் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து இன்பிட்வீனில் ஒரு கேங் கிட்ட தான் கொடுத்து பாடியை டிஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கேங்கும் வந்து மறுபடியும் அந்த பாடியை தேட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வழக்கமான சுந்தர்சி படங்கள்லாம் பார்த்துருப்பீங்களா, டைம் வச்சு இந்த கேங்க்கு போவோம், அந்த கேங்க்கு போவோம், அந்த கேங் போவோம், இந்த கேங் போவோம், அந்த மாதிரி தான் வந்து இந்த பாடியை வச்சு அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஃபைனலாக வந்து டெரரிஸ்ட் கேங் வந்து ஒரு உயிரோடு இருக்காங்கள சந்தானம் ஃப்ரெண்டை வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. நீ என்ன இங்கே பண்ணுறதுன்னு சொல்லி பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இப்போ மறுபடியும் நடவுக்குலாம் அது டெரரிஸ்ட் கேங் தானே சொல்லிட்டாங்க நியூஸில். ஆனால் அவங்க வந்து வெளிப்படையாக வரானுங்க, அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கேஷுவலாக ஒரு பேஷண்ட்டு மாதிரி வரானுங்க, அப்படியே பேசுகிறானுங்க, வாங்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறானுங்க. யாருமே வாடா பார்க்கல அந்த ஹாஸ்பிட்டலில். அதுதான் எனக்கு ஒரு காண்டாக இருக்கும் அந்த படம் பார்க்கும்போது. கூப்பிட்டு போயிடுறாங்க. கூப்பிட்டு போயிட்டு கடைசியில் அவன் வந்து சொல்லிடுவான், கமிஷனர் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு சொன்னோன்னே இவங்க வந்து கரெக்டாக கமிஷனர்கிட்ட வந்து பாடி இருக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ண போயிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தப்பிச்சுட்டு வந்து என்னை எப்படியாச்சும் காப்பாற்றலான்னு சொல்லி டெரரிஸ்ட் கேங் கிட்ட வந்துடலாம். டெரரிஸ்ட் கேங் கிட்ட வந்து சேர்ந்த அப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணுறது, கைட்டு பண்ணுவார் சந்தானம்னு. அந்த டெரரிஸ்ட் ஒரு பைத்தியக்காரர் போயிருக்கான் தெரியுமா, என்ன பண்ணுறான், மேலே சுடுறது போது கீழே சுட்டாலே எல்லாரும் செத்து போயிடுவாங்களா, எல்லா பேரும் போயிடுவாங்களா, அதுக்கே 5 பேர் 10 பேர், நீ மேலே அவ்வளோ புல்லட்டை யூஸ் பண்ணி சுடுறதுக்கு கீழே நீ சுட்டுருந்தாலே எல்லாரும் செத்து போயிருப்பாங்க. இல்லை, ஹீரோ மேலே கன்று படக்கூடாது, ஹீரோ மேலே புல்லட்டு படக்கூடாது, ஹீரோயின் மேலே புல்லட்டு படக்கூடாது, யாருமே சாவக்கூடாது. ஸோ அதனால் நான் மேலே தான் சுடுவேன், நான் அப்ஸ்டார் வரைக்கும் மேலே தான் சுடுவேன், நான் கொஞ்சம் சண்டை போடுவேன்னு சொல்லி அவர் ஒரு சைடு வந்து கிரிஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க பைத்தியக்கார மென்டல் பசங்களான்ற மாதிரி ஒரு காண்டா இருக்கும். கடைசியில் வந்து பாம் எங்கே வச்சுருக்கேன்னு சொல்லி ஹீரோ, போலீஸ் இருக்காங்க ஆனால் எல்லா போலீஸ் வேலையும் வந்து நம்ம ஹீரோ தான் பண்ணுவார். இப்போ நம்மலாம் வந்து ஒருத்தர் போலீஸ் ப்ராக்டிக்கலாக பேசுவோமே, போலீஸ்கிட்ட வந்து இங்கே ஒரு விக்டிம் இருக்காரு, இங்கே ஒரு இது இருக்காருன்னு சொல்லிட்டா நம்மக்கிட்ட என்ன டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அதுதான் உலக நடைமுறை. ஓகேவா, ஆனால் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து சந்தானமே எல்லாம் பண்ணுறாரு. அதெல்லாம் கேஸை பிடிச்சேன் மாதா விசாரிப்பேன் கம்மியாக இருக்குல்ல, இதுதான் ஒருத்தர் வந்து பண்ணார் விசாரி இவரோட ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் வந்து மீண்டும் சந்தானம் வந்து அதே விஷயத்தில் யோசிக்கிறாரு. இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்க டெரரிஸ்ட்டை பிடிச்சி இந்த டெரரிஸ்ட் எந்த பஸ்ஸில் பாம்பு வச்சுருக்காங்க கண்டுபிடிச்சி பாம்பை டிஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, இதுக்கப்புறம் வந்து சந்தானத்துக்கு 50 லட்ச ரூபா கொடுத்துட்டு படத்துக்கு நன்றி வணக்கம்னு சொல்லி படத்தையும் விற்கிறாங்க. இந்த படத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஃபேமிலியாக போய் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு நல்லா என்ஜாயிங்காக இருக்கும். ஆனால் ஃபேமிலியாக பார்க்குற அளவுக்கும் இந்த படம் வந்து அவ்வளோ ஒத்துக்கிட்டே ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை முகசொலிக்க வைக்கக்கூடிய ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இருக்குது. இன்கேஸ் என் டார்கெட் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸாக இருந்திருந்தால் நீங்கள் இந்த மாதிரி சீன்ஸை வச்சுருக்க மாட்டீங்க.
ஏதோ ஒரு கலவையாக பண்ணணும்னு சொல்லி பண்ணியிருக்கீங்க, அவ்வளோதான் வந்து கிளியராக தெரியுது. மற்றபடி இந்த படத்தை பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை, நான் உங்ககிட்ட கதையே சொல்லிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சா அந்த வீடியோவில் பண்ணுவேன். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி போக சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டவங்க. நன்றி, வணக்கம், டாடா, பை பாய்.